ஒரு நாடு வளருது என்று தெரிந்தால் ஒவ்வொரு நிறுவனங்களும் வளருது என்று தெரிந்தால் அதில் நான் போய் முதலீடு செய்வோம் என்று நினைத்து போவான். நாடும் வளரவில்லை, நிறுவனங்களும் வளரவில்லை என்று சிந்திக்கிற ஒருத்தன் பங்குச்சந்தையை போக மாட்டான். ஒரு ஊழல் நிறைந்ததாக இருக்கின்ற பொழுது ஒரு மனநிலை அப்படித்தான் நிரோஷனங்களுக்கு இருந்தது. இப்போ அது அப்படியே அப்சைட் டவுனாக மாறிவிட்டது. இப்போ இந்த ஊழல் இல்லை என்பது அடி மனதுக்குள்ளே ஆழமாக போய் பதிந்து விட்டது. பசுமரத்தாணி போல இப்பொழுது எல்லாருடைய மனதிலையும் பதிந்து விட்டது. நாட்டிலே ஊழல் இல்லை. ஊழல் இல்லை என்றால் இயற்கையாகவே ஒரு முதலீட்டாளர் முதலிட வருவான். அது பங்குச்சந்தை என்ன நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு முதலீட்டுக்கு வருவான். அப்போ அந்த இடத்துல ஒரு முதலீட்டுக்கான அது ஒரு பிஸ்னஸுக்கான ஒரு என்வாயன்மெண்ட் உருவாகுது. பிஸ்னஸுக்கான என்வாயன்மெண்ட் உருவாகும் பொழுது பங்குச்சந்தை வளர்ச்சி அடையுது. பங்குச்சந்தை வளர்ச்சி அடைகின்ற பொழுது மதிவதனி உள்ளுக்கு வருவீர்கள், நிரோஷன் உள்ளுக்கு வருவீர்கள், இன்னும் பல பேர் உள்ளுக்கு வருவார்கள். இது ஒரு 5 வருடத்துக்கு முதல் மதிவதனி வாரீங்களா பங்குச்சந்தைக்கு, நிரோஷன் வாரீங்களா பங்குச்சந்தைக்கு, அல்லது நிரோஷன் அப்பா இருப்பார், அப்பா அம்மா எல்லாரும் இருப்பினும் கேட்டால் தம்பி எனக்கு நம்பிக்கை இல்லை, தம்பி அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லை, நல்லாவே இல்லை அரசாங்கம், அப்புறம் என்னத்துக்கு நான் போகணும், இந்த கதையை எல்லாரும் கதைத்தார்கள். அப்போ எவ்வளவுதான் நாங்கள் உற்சாகப்பட்டாலும் அதை நாங்கள் மக்கள் மத்தியை கொண்டு செல்ல விரும்பினாலும் நாட்டு சூழ்நிலை அதற்காக அமையவில்லை. இப்பொழுது நாட்டு சூழ்நிலை அதற்காக அமைய ஆரம்பித்திருக்கிறது. அதுதான் காரணம். அப்போ ஒரு நாட்டோட வளர்ச்சியில், பொருளாதார ரீதியான வளர்ச்சியில் கூட இந்த ஊழல் எவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது.